தேர்தல் திருவிழா களைகட்ட துவங்கிவிட்டது. இதோ ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. கோட்டையை பிடித்து நாட்டையே ஆள வேண்டுமென்று ஆவலாய் காத்திருக்கின்றன அரசியல் கட்சிகள். அதற்காய் மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்காய் அறிக்கைகள், பேட்டிகள், தேர்தல் அறிக்கை என நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வார்த்தை ஜாலம் காட்டி வர்ணம் தீட்டி களத்தில் இறங்கிவிட்டன கட்சிகள். இந்த சூழலில் இருண்டு கிடக்கும் தமிழகத்திற்கு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்த, விடியலை உருவாக்க, நலிந்து கிடக்கும் தமிழினத்தின் தலையெழுத்தை திருப்பி எழுத, வறுமையின் வாட்டத்தில் இருப்போரை வசந்தத்தின் வாசலுக்கு அழைத்து வர, போயஸ் தோட்டத்து சர்வாதிகார சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுத, புத்தம் புதிய ஆட்சிக்கான முன்னுரை எழுத, புயலின் வேகத்தோடும் ஒரு பூகம்பத்தின் அதிர்வோடும் புறப்பட்டிருக்கிறார் 8 கோடி தமிழர்களின் கொட்டு முரசு. பட்டி தொட்டி எங்கும் விரும்பும் தலைவர், கட்டி தங்கத்திற்கு நிகரான குணம் படைத்த, முட்டி வரும் சிங்கத்திற்கு நிகரான பலம் வாய்ந்த, திரையை தாண்டி நடிக்க தெரியாத நிஜமான தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அரசியல் களத்தில் அனல் வீசும் இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையின் 2ஆம் பாகத்தை பறந்துபட்ட ஒரு பருந்து பார்வையோடு அணுகி விருந்து வைத்திருக்கிறார் கேப்டன். இந்த அறிக்கை என்பது வெறும் வெற்று அறிக்கை அல்ல, தமிழர்களுக்கான வெற்றி அறிக்கை. இதில் இடம்பெற்றிருப்பவை ஒவ்வொன்றும் வார்த்தைகள் அல்ல, தமிழர்களின் எதிர்கால வாழ்க்கை. தொழில் நிறுவனங்கள். அரசுக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையில் வெளியிடப்படும். இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை கிடைக்கும். அரசு நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும், பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும், ஓய்வு பெற்றவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்திற்கும் என அனைத்து ஊழியர்களுக்கும் பங்குகள் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் சந்தை மதிப்பில் குறைந்தது 3 லட்சத்திற்கு குறையாமல் பங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் 25 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். தகவல் தொழில்நுட்பம். TCS, விப்ரோ, சத்யம் மகேந்திரா, மைத்ரேரி போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களின் உதவியுடன் அரசின் அனைத்து துறைகளும் விவசாயம் முதல் கல்வித்துறை வரை கணினிமயமாக்கப்படும். இதன் மூலம் அரசின் செயல் திட்டங்கள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கும். குறைந்தது 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிராமப்புற கோயில் அர்ச்சகர்கள், பூசாரிகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமப்புற கோயில் அர்ச்சகர்களுக்கும் மாத ஊதியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் 60,000 பேர் பயன்பெறுவார்கள். தமிழ் வளர்ச்சி. ஆண்டுக்கு 250 நூல்கள் வரை தேசியமயமாக்கப்பட்டு அதன் ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்.
10 ஆண்டுகளுக்கும் மேல் செயல்படும் அனைத்து இலக்கிய இயக்கங்கள், அமைப்பு, மன்றம், கழகங்கள் என நடத்தி வருபவர்களின் தேவை அடிப்படையில் ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை மானியம் ஒருமுறை வழங்கப்படும். தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழா. தமிழர் திருநாள் பொங்கல் விழா ஒரு வாரம் கொண்டாடப்படும். பள்ளி, கல்லூரி, அரசு நிறுவனங்களுக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கப்படும். தமிழர்களின் அனைத்து கிராமிய கலைகள், விளையாட்டுகள், உணவு திருவிழா என அனைத்து இடங்களிலும் சிறப்பாக நடைபெற அரசே ஏற்பாடு செய்யும். விளையாட்டு ஆண், பெண் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விளையாட்டு பயிற்சி கூடம் அமைக்கப்படும். உதாரணமாக விழுப்புரம் கைப்பந்து, அந்த மாவட்டத்தில் சர்வதேச அளவில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அங்கு மாவட்ட, மாநில, சர்வதேச போட்டிகள் நடத்தப்படும். அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு விளையாட்டு ஒதுக்கப்படும். பேரிடர் மேலாண்மை. ஓய்வு பெற்ற ராணுவத்தினர், காவல்துறையினர், சமூக ஆர்வலர், தொண்டு நிறுவனங்கள் இவற்றுடன் இணைந்து தமிழகமெங்கும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு தொடங்கப்படும். பேரிடர் காலத்தில் துரிதமாக செயல்பட திட்டமிடப்படும். ஆற்றில் மணல் அள்ளப்படுவது நிறுத்தப்படும். மணல் தயாரிக்கப்பட்டு குறைந்த விலையில் வழங்கப்படும். தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள். தனியார் துறை தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொரு நிறுவனமும் தனது பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் PF அதாவது சேம நல நிதி கணக்கு தொடங்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு ஊழியர் பணிபுரிந்தாலும் சேம நல திட்டம். உதாரணமாக மாதம் ரூபாய் 6,000 ஊதியம் வாங்குபவராக இருக்கும் பணியாளர் எனில் மாதம் மாதம் பணியாளர் செலுத்தும் தொகை ரூபாய் 60. மாதம் மாதம் அந்த நிறுவனம் செலுத்தும் தொகை ரூபாய் 240. மாதம் மாதம் அரசு செலுத்தும் தொகை ரூபாய் 300. மொத்த தொகை ரூபாய் 600. அவர் கணக்கில் மாதம் மாதம் ரூபாய் 600 வரவு வைக்கப்படும். இதுபோன்று ரூபாய் 20,000 வரை ஊதியம் பெறும் அனைவருக்கும் இந்த திட்டம் வகுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1,50,00,000 ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். சிறு துறைமுகம். தனியாருடன் இணைந்து பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும். தமிழர் நலன்கள். வெளி மாநிலத்தில் வாழும் தமிழர்களுக்கு, தமிழகத்தில் வாழும் வெளி மாநிலத்தினர், நாட்டவர்களுக்கு, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு, வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற தமிழர்களுக்கு என தனித்தனியாக 4 நலவாரியங்கள் அமைக்கப்படும். இந்த நலவாரியங்கள் IAS அதிகாரிகள் தலைமையில் செயல்படும். கல்வி, கலாச்சாரம், பணி, தொழில் என அனைத்து நலன்களையும் பாதுகாக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி. தமிழகத்தில் உள்ள மொத்தம் 12 லட்சம் மாற்றுத்திறனாளிகளில் வாகனம் தேவைப்படும் பார்வை உள்ள 3 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் TVS ஸ்கூட்டி வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்தவர்கள். வங்கிகளில் கல்வி கடன் உதவி பெற்று படித்த வேலை இல்லாத பட்டதாரி அனைவருக்கும் 4 மாதங்களில் வேலை கொடுக்கப்படும். லஞ்சம். அரசு ஊழியர் யாராவது லஞ்சம் கேட்டால் மாவட்ட ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பாளர்களுக்கு புகார் கடிதம் அனுப்பி அதன் நகலை அரசின் இமெயில் முகவரிக்கு அனுப்பும். பிறகு நடப்பதை பார்க்கவும். அரசு ஊழியர்கள் பொருளாதார குற்றம் மற்றும் கடுமையான குற்றம் தவிர பிற தவறுகள் செய்தால் அவர்கள் 17B பிரிவிலிருந்து 17A பிரிவுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அரசு ஊழியர் அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். ஓய்வு பெறும் வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்த பரிசீலனை செய்யப்படும். அரசு ஊழியர்கள் கடுமையான குற்றத்தை தவிர ஓய்வு பெறும் கடைசி 2 ஆண்டுகளில் யாரும் பணியிடை செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் 2 மாதத்திற்குள் முடிவு அறிவிக்க வேண்டும். கருவேல மரங்கள் ஒழிப்பு. தமிழகத்தில் உள்ள கருவேல மரங்கள் முற்றிலுமாக 4 மாதத்திற்குள் அகற்றப்படும். இன்னைக்கு கேப்டன் தெரிவித்த தேர்தல் 2வது அறிவிக்கையில் TCS, விப்ரோ, மஹேந்திர சத்யம் போன்ற ஐடியுடன் இணைந்து கவர்மெண்ட் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம் சான்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லாமே வெளிப்படையாக இந்த கவர்மெண்ட் டைஅப்ஸ்லாம் வெளிப்படையாக நேயர்களுக்கு தெரிகிற மாதிரி இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதாவது நம்ம கேப்டன் அவர்கள் இன்னைக்கு 2வது தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு முக்கியத்துவமாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு.
அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விளையாட்டு அரங்குகள், அதாவது அந்தந்த விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரங்குகள் அமைக்கப்பட்டு, அது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபடி, விழுப்புரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கைப்பந்து, அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமாக ஒரு அரங்கு அமைச்சு அதை வந்து மாவட்ட மாநில சர்வதேச அளவுக்கு போகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் இல்லாதவங்களுக்கும் நிறைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலமாக வெளிவராத நிறைய விளையாட்டுகள் வந்து, அதாவது உதாரணத்துக்கு எப்போவுமே நம்ம கிரிக்கெட்டே தான் பார்க்குறோம், கிரிக்கெட்டை பற்றி தான் பேசுகிறோம். இதன் மூலமாக இன்னும் நிறைய விளையாட்டுகள் வந்து வெளிவரத்துக்கு நல்ல வாய்ப்பு. அதனால் இது ரொம்ப வரவேற்கப்படுகிறது. பொங்கல் திருநாளில் கவர்மெண்ட் வந்து ஒரு வார நிகழ்ச்சியாக நடத்தணும்னு விரும்புகிறாங்க. கலை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒரு வாரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. கவர்மெண்ட்டே இதை ஏற்று நடத்துகிறேன்னுது. அதை வந்து வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறோம் அப்படின்னு. இதையடுத்து உலக மகளிர் தினத்தை ஒட்டி ராயப்பேட்டையில் நடைபெற்ற தேமுதிகவின் மகளிர் அணி பொதுக்கூட்டத்தில் மகளிர் முன்னேற்றம் குறித்த வகையில் மகளிருக்கான சிறப்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதன் சாராம்சத்தை இப்போது பார்க்கலாம். சமூக வளர்ச்சி மேம்பாடு. 385 தாலுகாக்களிலும் வணிக வளாகம் தனியாருடன் இணைந்து 200 முதல் 500 கடைகள் வரை கட்டப்படும். கடைகளை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு வளாகத்திலும் 3 முதல் 5 திரையரங்குகள் நிறுவப்படும். 2 லட்சம் பேர்கள் பயன்பெறுவார்கள். இதில் சரிபாதி கடைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இதன் மூலம் 1 லட்சம் பெண்கள் பயன்பெறுவார்கள். திருமண உதவி திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1 லட்சம் பெண்களுக்கு அரசு சார்பில் திருமணத்திற்கு அரை பவுன் தாலி, மணமக்களுக்கு பட்டு புடவை, பட்டு வேட்டி, கோவில் மாலை, 100 நபருக்கு காலை மதிய உணவும் மற்றும் ரூபாய் 10,000 மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான சீர்வரிசைகளுடன் சிறப்பாக அரசு செலவில் அவர்கள் விரும்பும் திருக்கோயில்களில் திருமணம் செய்து வைக்கப்படும். கூட்டுறவு வங்கி. நடப்பாண்டில் 50,000 ஆண் பெண்களுக்கு கூட்டுறவு வங்கியில் பணி செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். தங்க நகையின் மீது கடன் ஆண்டுக்கு 6%, அதாவது அரை வட்டியில் தரப்படும். தனியார் வட்டி நிறுவனம் ஆண்டுக்கு 24% மேல் வட்டிக்கு அடமானம் கேட்பது சட்டப்படி குற்றமாக கருதப்படும். கந்து வட்டி, மீட்டர் வட்டி முற்றிலுமாக ஒழிக்கப்படும். பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட். அரசு பள்ளி, கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு இலவசமாக நாப்கின் பேட் வழங்கப்படும். பழமரம் நடுதல். பெண்களின் மேற்பார்வையில் ஆண்டுக்கு 5 கோடி பழமர கன்றுகள் நடப்படும். இதன் மூலம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். பெண்களுக்கு மிதிவண்டி வழங்குதல். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் மிதிவண்டி வழங்கப்படும். இலவச கண் கண்ணாடி. பள்ளியில் படிக்கும் அனைத்து பெண்களுக்கும் கண் பார்வை பரிசோதனை செய்யப்படும். குறைபாடு இருப்பின் இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும். வாகனம் வழங்குதல். 1 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி வழங்கப்படும். மகளிர் தங்கும் விடுதி. மகளிருக்கு தங்கும் வசதியுடன் விடுதிகள் அமைக்கப்படும். மாதம் ரூபாய் 750 வாடகையில் தங்கிக் கொள்ளலாம். எண்ணெய் உற்பத்தி. மக்களுக்கு தேவைப்படும் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் போன்றவை கிலோ 100க்கு கிடைக்கும் வழியில் உற்பத்தி செய்யப்படும். சுகாதார நாப்கின் பேட் தயாரித்தல். கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து குறைந்த விலையில் பெண்களுக்கான சுகாதார நாப்கின் பேட்கள் தயாரிக்கப்படும். சந்தையில் விலையில் 4 1 பங்கு என விலை நிர்ணயம் செய்யப்படும். சுய தொழில்.
மகளிர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை, அதாவது முறுக்கு, பால்கோவா, கடலை மிட்டாய் மற்றும் இனிப்பு கார வகைகள் ஆகியவற்றை அரசு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும். விற்பனை விலை சந்தை விலையை விட பாதியாக இருக்கும். பிஸ்கட், ரொட்டி தயாரிப்பு. மகளிர்களால் வீட்டிலிருந்து தயாரிக்கப்படும் பிஸ்கட், ரொட்டி முதலிய பொருட்களை அரசு பணம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும். விற்பனை விலை சந்தை விலையில் பாதியாக இருக்கும். தையல் கலை. பெண்கள் தற்சார்பு பெற இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு தையல் இயந்திரங்கள் மானியத்துடன் கூடிய கடனில் வழங்கப்படும். சமையல் கலை. பெண்களுக்கு இலவச சமையல் கலை பயிற்சி அளிக்கப்பட்டு சிறிய உணவகங்கள் மற்றும் சுயதொழில் தொடங்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். உதாரணமாக தள்ளுவண்டி, சமையல் பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு போன்றவை. இயற்கை வழி வேளாண்மை. இயற்கை வழி வேளாண் செய்வதற்கான இலவச பயிற்சி அளிக்கப்படும். வீட்டு தோட்டம் அமைக்கவும், இயற்கை உரங்கள் தயாரிக்கவும் தேவையான கடன் வசதி செய்து தரப்படும். இதன் மூலம் பூ, காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட இயற்கை வழி வேளாண் உற்பத்தி பொருட்களை நேரடியாகவே சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். பெண் முகவர்கள். சான்றிதழ்கள் பெறுவது உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு உதவி செய்ய இடைத்தரகர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்தி பெண்கள் முகவர்களாக அமர்த்தப்படுவார்கள். அதற்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஓட்டுநர் பயிற்சி. பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய விலையில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்கள் வழங்கப்படும். அழகு கலை. பெண்களுக்கு இலவச அழகு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு அழகு நிலையங்கள் அமைக்க மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். கணினி பயிற்சி. பெண்களுக்கு கணினி இயக்குவதற்கான பயிற்சி, தட்டச்சு, சுருக்கெழுத்து பயிற்சி, பிற மாநில வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு ஆசிரியர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு பயிற்றுநர்களாக நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆசிரியர்கள் என்ற அங்கீகாரம் முறையாக வழங்கப்படும். ஆசிரியர் பயிற்சி. அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் என்ற கொள்கைப்படி பெண்களுக்கு பிற மொழி பயிற்சி அளிக்கப்படும். இதன் மூலம் மாணவர்களுக்கு பிற மொழிகள் கற்பிக்கப்படும். உதாரணமாக பிரெஞ்சு, ஜெர்மன், சீன மொழி போன்றவை. இல்லங்களுக்கே சென்று பெண்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம், மூச்சு பயிற்சி போன்ற கலைகள் பெண்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படும். இதற்காக பெண்களுக்கு பயிற்றுனர் பயிற்சி இலவசமாக அளிக்கப்படும். வீடு, அலுவலகம், பொது இட பராமரிப்பு பணி. பெண்களுக்கு வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு பயிற்சி இலவசமாக வழங்கப்பட்டு பராமரிப்புகள் தேவைப்படும் வீடுகள், அலுவலகங்கள், மருத்துவமனைகள், உணவகங்கள், விடுதிகள் போன்ற இடங்களில் பணிகளில் அமர்த்தப்படுவார்கள். வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம். பெண்கள் அமைப்புகள் பகுதிதோறும் ஏற்படுத்தி அதன் மூலம் வீடுதோறும் ரேஷன் பொருள் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் ஏராளமான பெண்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். சலவை தொழிலாளர்கள். பெண்களுக்கு நவீன சலவை தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு நவீன சலவை மையங்கள் தொடங்குவதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும். கைவினை திறன் மேம்பாடு. பெண் கைவினைஞர்களுக்கு கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யவும், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் உரிய சந்தை அமைத்து தரப்படும். தொட்ட இடமெல்லாம் கால் தடம் பட்ட இடமெல்லாம் வெற்றிகளை குவிக்கும் ஏழைகளின் ஏந்தல். எந்த நாளும் அநீதிக்கெதிராய், அதிகார மையத்திற்கு எதிராய், அடக்குமுறைக்கு எதிராய், ஆணவத்திற்கு எதிராய் நின்று போராடி வென்று காட்டி வரும் தமிழர்களின் விருப்பத்திற்குரிய, நெருக்கத்திற்குரிய தலைவர் கேப்டன் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. தலைமைச் செயலகத்தின் முதலமைச்சர் இருக்கை கூட தகுதியான தலைமை இல்லாததால் இரு கை கூப்பி கேப்டனை அழைக்கிறதே, தலைவா வா, தலைமையேற்க வா, உன்னால் தான் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும். ஊழலற்ற, லஞ்ச லாவண்யமற்ற, வறுமையற்ற வளமான தமிழகத்தை உன்னால் மட்டுமே தர முடியும். கோயம்பேட்டில் பறக்கிற கொடி கோட்டைக்கு இடப்பெயர்ச்சி அடையும் போதுதான் தமிழகத்தில் சனிப்பெயர்ச்சி மறைந்து குரு பெயர்ச்சி நாள் வந்து சேரும். ஒரு நல்ல தலைவனுக்காய் தவமிருந்த தமிழர்களுக்கு தவ புதல்வனாய், தலைமகனாய் இப்போது தெரிவது கேப்டன் மட்டுமே. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், 2016 இதற்கு நிச்சயம் பதில் சொல்லும்.
மொத்தத்தில் முரசு விரைவில் அரசாளும், ஒட்டுமொத்தமாய் அந்த இலை வீழும்.